ஸோ ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை, ஹெல்மெட் மாற்ற ஊக்கு, அந்த ஊக்கு கூட வந்து பார்த்தா நம்மகிட்ட கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இதோட விலையே வந்து பார்த்தா அப்படின்னா 10 ரூபா தான். ஹோட்டல் கண்ட்ரோல்ஸ் இது வந்து பார்த்தா ப்ரோக்ராமபிள். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா இதை ப்ரோக்ராம் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நினைஞ்சிருக்கோம். ஸோ அந்த டைம் நம்ம சார்ஜ் போடும்போது ஸ்பார்க் ஆகி இது போகும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் கேபிள்ஸ், பேட்டரிக்கு வந்து பார்த்தா சார்ஜ் பண்ணுற சார்ஜிங் கேபிள்ஸ். ஸோ இதில் வாட்டர் ப்ரூஃப். டிஸ்க்கு வரும்போது அதுக்கான காலிபர்ஸ் சரிங்களா, அதாவது பார்த்தா லெஃப்ட் காலிபர், ரைட் காலிபர், டிஸ்க் பம்ப், பிரேக் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆயில் வந்து ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பம்பும் வந்து பார்த்தா நம்ம கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வேணும் ஸ்டாக் இருக்கு. பார்த்தா இந்த பம்புக்குள்ள வர MC கிட், சைக்கிளுக்கான PMDC கண்ட்ரோலர்ஸ், சைக்கிளுக்கான ஹப் மோட்டர் கண்ட்ரோலர், உங்களுக்கு 30 amps 40 amps வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நம்மகிட்ட வந்து பல்க் குவான்டிட்டியில் கண்ட்ரோலர்ஸ் கிடைக்குங்க. மோட்டர் ப்ளஸ் கண்ட்ரோலர் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது நாங்கள் அதுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறோம். 1500 வாட்ஸ், 2000 வாட்ஸ், இதே ஒக்கினோக்கில் வரல 3000 5000 வாட்ஸ்னு வருது. இந்த கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா 800 to 1000 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் அவுட்புட் வந்து பார்த்தா 600 வாட்ஸ் அவுட்புட் தான் வரும். டெட்டை மோட்டரோட கண்ட்ரோலர் சரிங்களா. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 3 kW வருது. இது வந்து பார்த்தா அப்படின்னா பவர் 1000 to 2200 வாட்ஸ். சரி, ஆட்டோக்கான ஆமாம் கியர் பாக்ஸ், இது க்ளோஸ் கியர் பாக்ஸும்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஓப்பன் கியர் பாக்ஸும்பாங்க. த்ராட்டில்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 23 மாடல் வச்சிருக்கோங்க. 23 மாடல் த்ராட்டில்ஸ் இருக்கு. ஆமாம், 3 ஸ்பீட் த்ராட்டில்பாங்க. ஸோ 1 2 3 அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிரிப் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிஸ்பிளே. இதிலே வந்து பார்த்தா பாட்டும் பாடும். பாட்டும் பாடிடும். ஆமாம், இது பிரேக் லிவர்ஸ் சரிங்களா. அதாவது ஒரு பீஸ் 2 பீஸ் நம்மகிட்ட இருக்காது, எல்லாமே குவான்டிட்டி பல்கா இருக்கு. அந்த 3 வீல் போட்டு பைக்கு, ஸோ அந்த வண்டிக்கு வரக்கூடிய மோட்டர்ஸ் சரிங்களா. அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 1000 வாட்ஸ், 1200 வாட்ஸ், 1500 வாட்ஸ். ஸோ இந்த மாதிரி லீஃப் கட்ஸும் நம்மகிட்ட தெரியுதுங்களா. இதில் வந்து டீத்தில் இருந்து 36 டீத் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சைக்கிள்ஸ் வந்து பார்த்தா சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஹால் சென்சார் ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி உங்களுக்கு வெளியே கிடைக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்காக வந்திருக்கோம். நம்ம சேனலில் அதிகமாக எலக்ட்ரிக் பைக்லாம் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் எலக்ட்ரிக் பைக்கில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரைவேட்டாக எனக்கே கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, நாங்கள் பைக் வாங்கணும், பைக் வாங்கினா ஸ்பேர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரைவேட்டாகவே எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு தெளிவான வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குளோபல் மல்டி டெக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர் சொல்லிட்டு 3 இடத்துல பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் பைக்கு A to Z ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கீங்கன்னா என்னென்ன ஸ்பேர் உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ப்ரோ. ஹே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம ஷாப் வந்து எப்படி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இருக்குது, நம்ம எலக்ட்ரிக் பைக்கு இருக்கட்டும், அப்புறம் ஆட்டோவுக்குலாம் வேறு இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. எலக்ட்ரிக் சம்மந்தமான என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குன்றதை நம்ம வியூவர்ஸ்க்கு தெளிவாக சொல்லிடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்புக்கு வந்து எப்படி வரணும், கோயம்புத்தூர்ல வந்து எப்படி வரணும்ன்றது சொல்லிடுங்க ப்ரோ. கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு அங்கேருந்து பூ மார்க்கெட் இருந்து வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நம்ம ஷாப் இருக்கு. ஓகே, சப்போஸ் இல்லை எனக்கு காந்திபுரத்துலேருந்து பஸ் டவுன் பஸ் வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் காந்திபுரத்தில் ஜஸ்ட் குளோபல் மல்டிக்கு வந்து பார்த்தோம்னா ரோபிட்டோவோ இல்லை வந்து ஓலாவோ ஆட்டோக்காரன் சொன்னீங்க அப்படின்னா அவங்க டேரக்டாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. இதே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் பூ மார்க்கெட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதே நீங்கள் வந்து பார்த்தா மரக்கடை வந்து வரலாம். ஓ சரி மக்களே, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? 5 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தா என்னென்ன மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா ஃபால்ட் வரக்கூடியது, எது வந்து பார்த்தா அப்படின்னா ரெகுலர் மாடல், எது வந்து பார்த்தோன்னா அதிகமாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம அதுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் எப்பவுமே வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அதே போல் குவாலிட்டி அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம 4 வருஷம் 4 வருஷமாக இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த பிராண்ட் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும், இங்கெங்கே வாங்க நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் கொண்டு வரோம். ஸோ நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு சில மெட்டீரியல் அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா மோட்டர்ஸ் ஆகட்டும், கண்ட்ரோலர்ஸ் ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்தா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இம்போர்ட்டர் இருக்காங்க. நம்மளோட இம்போர்ட்டர் வந்து பார்த்தா மும்பையில் இருக்காங்க. ஸோ அந்த இம்போர்ட்டர் மூலியமாகவும் நாங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா ஒரு சில மெட்டீரியல். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து சென்னை போர்ட்லேருந்தே நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வாங்க மெட்டீரியல் பார்க்கலாம். அதாவது நம்ம கிட்ட வந்து பார்த்தா என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பைக் சரிங்களா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது மாநாச்சு குப்பை வண்டியில் வருது இல்லைங்களா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. அது ஆட்டோக்கான மோட்டர்ஸ், ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோலர்ஸ், டிஃபரன்ஷியல், அது கூட சர்வீஸ் ஸ்பேர்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ பைக்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக நம்ம பைக்கில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் வரக்கூடியது அப்படிங்கும்போது கண்ட்ரோலர்ஸுங்க. கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தா நம்ம 90% வந்து பார்த்தா நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம். ஸோ அதே போல் ஒரு சில ஒக்கினோவுக்கும் கேட்பாங்க. அந்த ஒக்கினோவுக்கு கேட்கும்போது வந்து அதுக்கான ஹோட்டல் கண்ட்ரோலர்ஸும் நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா. இந்த ஹோட்டல் கண்ட்ரோல்ஸ் இது வந்து பார்த்தா ப்ரோக்ராமபிள். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா இதை ப்ரோக்ராம் பண்ணி நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அதே போல் வந்து பார்த்தோம்னா ஹோட்டல் டைரெக்டாக வந்து பார்த்தா ஒரிஜினல் ஹோட்டல் கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது மோஸ்ட்லி வெளியே கிடைக்காது, பட் நம்மகிட்ட இதுவும் அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 90% வந்து பார்த்தோம்னா வந்து அடிக்கடி ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பார்த்தா இந்த சார்ஜிங் கேபிள்ஸுங்க. ஆமாம், இதில் வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெஸ்ட் பட்டாவோ இல்லை வந்து பார்த்தா மழையில் நனைஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம சார்ஜ் போடும்போது ஸ்பார்க் ஆகி இது போகும். அதே போல் சார்ஜிங் கேபிள்ஸ் சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து சார்ஜிங் கேபிள்ஸ் பேட்டரிக்கு வந்து பார்த்தா சார்ஜ் பண்ணுற சார்ஜிங் கேபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப். இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய வச்சு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே நம்மகிட்ட வந்து பார்த்தா 100 பீஸ் 200 பீஸ் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் நம்ம வண்டியில் வந்து அதிகம் மேஜராக போகக்கூடியது எங்களுக்கு அதிகமாக வரது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து டிஸ்க் பேடு. அதே போல் டிஸ்க் பேடு வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அவங்க அடிக்கடி போவோம். ஸோ அதுக்காக டிஸ்க் பேட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குவாலிட்டியாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தா டிஸ்க் பேடு. அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 110 mm பிரேக் ஷூஸு. ஷூஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி வந்து நம்ம தேயக்கூடியது. ஸோ அதனால் அது அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக வந்து பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து 110 mm பிரேக்லாம் வந்து பார்த்தா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்லாம் டிஸ்க்கு வந்து நிறைய வண்டிகள் வந்துருச்சு. ஸோ அந்த டிஸ்க்கு வரும்போது அதுக்கான காலிபர்ஸ் சரிங்களா, அதாவது பார்த்தா லெஃப்ட் காலிபர் ரைட் காலிபர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட காலிபர்ஸு. ஸோ அதே போல் இது ஃப்ரண்ட்டு இது ரியரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கேலிபர்ஸும் நம்மகிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் இருக்குது. அதே போல் மோஸ்ட்லி அதிகமாக ப்ராப்ளம் வரக்கூடியது பம்பு சரிங்களா. ஆமாம், உங்களுக்கு டிஸ்க் பம்ப் பிரேக் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட ஆயில் மெயின்டைன் பண்ணல இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஆயில் வந்து ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி ஆயிரும். தண்ணி மாதிரி இருக்கிற ஆயில் வந்து பார்த்தோன்னா கிரீஸ் மாதிரி மாறிடும். ஸோ அந்த டைமில் என்னன்னா அந்த பம்பு போயிடும். ஸோ அந்த பம்பு வந்து பார்த்தா நம்ம கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வேணும் ஸ்டாக் இருக்குது. லெஃப்ட் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கேயும் ஸ்டாக் இருக்குது, மேலே ஸ்டாக் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குடோன்லையும் வந்து பார்த்தா நம்ம ஸ்டாக்கு வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த சப்போஸ் இந்த ஃபுல் செட்டை எனக்கு மாற்ற விரும்பல, நான் பம்பு உள்ளுக்குள்ள வர வந்து பார்த்தா எம்சி கிட் மட்டும் மாத்திரம் அப்படின்னாலும் அதுக்கான எம்சி கிட்ஸும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு சரிங்களா. இது வந்து பார்த்தா இந்த பம்புக்குள்ள வர எம்சி கிட்ஸ் இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேஜராக வரக்கூடிய பொருள் வந்து பார்த்தா மேஜராக சர்வீஸ் திருப்பி ப்ராப்ளம் வரக்கூடிய பொருளாகட்டும். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து பிரேக் ஷூ மாதிரி வந்து பார்த்தா தேயறது. ஸோ ஒரு சில மெட்டீரியல் அதே மாதிரி கண்ட்ரோலர்ஸுங்க உங்களுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வரக்கூடியது கண்ட்ரோலர்ஸ். அதே போல் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கோன் பேரிங்கு. ஸோ இந்த மாதிரி ஆமாம் இது வந்து பார்த்தா கோன் பேரிங் செட்டும்பாங்க. ஸோ வந்து பார்த்தா நம்ம ஹேண்டில் வருது பார்த்தீங்கன்னா திருப்பம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பள்ளமேட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் போகும். ஸோ அந்த மாதிரி தேவையான வண்டிக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய தேவையான அனைத்து மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். சப்போஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அரேஞ்ச் பண்ணி தந்துடுவீங்க கண்டிப்பா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிளுக்கான PMDC கண்ட்ரோலர்ஸ். அதே போல் சைக்கிளுக்கான ஹப் மோட்டர் கண்ட்ரோலர். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 30 amps 40 amps வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தா நிறைய பிராண்டட்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணுறோங்க சரிங்களா. ஆமாம், அதாவது நம்ம நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ பியூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரண்டி இருக்கான்னு வேறு கேட்பாங்க. அதுவும் அதை பற்றி பேசலாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நம்மகிட்ட வந்து பல்க் குவான்டிட்டியில் கண்ட்ரோலர்ஸ் கிடைக்குங்க சரிங்களா. இதே போல நீங்க கேரண்டி வாரண்டின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. சோ கேரண்டி வாரண்டி அது ஒரு தனி ஒரு சாப்டருங்க. நீங்க இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தா அப்படின்னா எங்க கிட்ட இல்ல, நீங்க எங்க வாங்கினாலும் கேரண்டி வாரண்டிங்கிறது மேசி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம், எல்லாமே இம்போர்ட் ஐட்டம். ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கேரண்டி இருக்கும் சரிங்களா. மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து பார்த்தா மாற்றலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனால இருந்து வரதுனால ஸோ திருப்பி ரிட்டர்ன் அமைச்சு சைனாக்கு அந்த கம்பெனிக்கு அமைச்சு நம்ம கேரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி இங்கே வரும்போது வந்து பார்த்தா 100% ஒர்க்கிங்கில் தான் வரும், 100% வந்து ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா. மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதுவுமே இருக்காது, எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வரும். ஸோ இருந்தும் கேரண்டி வாரண்டி கேட்குறவங்களுக்கு நம்ம அதுக்கு கேரண்டி வாரண்டி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ மோட்டர் ப்ளஸ் கண்ட்ரோலர். இப்போ வந்து பார்த்தா இது வந்து கண்ட்ரோலரு. இப்போ வந்து எங்களோட மோட்டர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ மோட்டர் ப்ளஸ் இந்த கண்ட்ரோலர். ஓகே, மோட்டர் ப்ளஸ் கண்ட்ரோலர் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது நாங்கள் அதுக்கு வந்து கேரண்டி வாரண்டி கொடுக்குறோம் சரிங்களா. எதனால் நாங்கள் மற்றது கேரண்டி வாரண்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் வந்ததும் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்கறது கேரண்டி வாரண்டி பற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா. ஸோ அது என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா அது 1000 வாட்ஸ், 1200 வாட்ஸ், 1500 வாட்ஸ், 2000 வாட்ஸ், இதே ஒக்கினோக்கில் வரல 3000 5000 வாட்ஸ்னு வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு மோட்டரும் ஒவ்வொரு வாட்ஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம
ஒரு பழைய மாடல் பிஎஸ்ஏ மாடல் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைண்டிங் ஹெவியாக இருக்கும், பட் ஆனால் ஸ்பீடு ஸ்லோவாக தான் போகும். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 500 வாட்ஸ் போட்டிருப்பாங்க, 250 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா 1500 வாட்ஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து இது வந்து 250 வாட்ஸ் அதை மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஒரு நார்மல் ஒரு 800 வாட்ஸ்க்கான இப்போ இந்த கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா 800 to 1000 வாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் அவுட்புட் வந்து பார்த்தா 600 வாட்ஸ்க்கான அவுட்புட் தான் வரும். நீங்க 250 வாட்ஸ்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் கொண்டு போய் அதில் போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கும் ஓடும், ஓடாமலாம் இருக்காது, கண்டிப்பா ஓடும். பட் ஆனா வந்து ஒரு நாள் ஓடுமா, ஒரு மாசம் ஓடுமா, ஒரு வருஷம் ஓடுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஆமா, அதுல வந்து பார்த்தோம்னா அந்த வாட்ஸ் அதான் மோட்டரோட வாட்ஸ் எவ்வளோ, அதுக்கு இந்த கண்ட்ரோல் போடலாமா. ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எங்ககிட்ட ரெஃபர் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு இந்த மோட்டருக்கு இந்த கண்ட்ரோல் செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த வேரண்டி டாபிக் வருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ இந்த கண்ட்ரோல் உங்கள் மோட்டர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹீரோ எலக்ட்ரிக் பைக்கோவோ இல்லை ஒக்கினோவோ பைக்கோவோ ஏதாவது ஒரு பைக் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எங்கிட்ட ஒரு கண்ட்ரோல் வாங்குறீங்க, சரிங்களா? அப்படி வாங்கும்போது இந்த கண்ட்ரோல் அது சூட் ஆகுமா சூட் ஆகாதான் உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் சூட் ஆகும் சூட் ஆகாதுன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கண்ட்ரோல் அது கொண்டு போடும்போது ஓடும். ஆனால் வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்கு கேரண்டி வேண்டி கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட செக் பண்ணி வந்து பார்த்தா இப்போ ஒரு மோட்டர் எங்கிட்ட இருக்குது, அந்த மோட்டருக்கு நான் இந்த கண்ட்ரோலில் கொடுக்கும்போது இந்த மோட்டருக்கு இந்த கண்ட்ரோலில் கொடுக்கும்போது இது 100% QC டெஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து பார்த்தா இதுக்குன்னே வந்து பார்த்தா அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணது. ஸோ அதனால இதுக்கு கேரண்டி வேரண்டி கொடுக்கலாம், சரிங்களா? இந்த மோட்டருக்கு வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு கேரண்டி வேண்டி கொடுக்க முடியும். ஸோ 1 இயரோ 2 இயரோ 6 மந்த்தோ என்னவோ கேரண்டி வேண்டி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் செப்பரேட்டாக போய் வேற ஒரு மோட்டருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மோட்டரில் போடும்போது அதுக்கு வந்து நம்ம கேரண்டி வேரண்டி கொடுக்க முடியாது. அதுதான் வந்து கேரண்டி வேரண்டியில் உள்ள பிரச்சனை. மற்றபடி வந்து பார்த்தோம்னா தேய்மான பொருளுக்கு நம்ம கேரண்டி வேரண்டி கொடுக்க முடியாது, சரிங்களா? அது வந்து பார்த்தோம்னா அது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் மோட்டர் கண்ட்ரோலர் செட்டாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட கேரண்டி வேண்டி இருக்கும். கேரண்டி வேண்டி பில்லோட வாங்கிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து கேரண்டி வாரண்டியை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நம்மக்கிட்ட ப்ராடக்ட்லாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு வந்து யூஸ் ஆகணுன்றதுக்காகவே இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு தெளிவாக வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, அவங்க வந்து எப்படி வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணலாமா இல்லை சேஞ்ச் பண்ணலாமா இல்லை அவங்களே பண்ணலாமான்றதை கூட ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுங்களேன். ஓகே ப்ரோ, ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் போது பார்த்தோம்னா நம்மகிட்ட மேஜராக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் 2 வீலருக்கு, சரிங்களா? 2 வீலருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா A to Z வந்து சரி எல்லாமே ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும். ஸோ அதே போல் எலக்ட்ரிக் ஆட்டோ, சரிங்களா? அதாவது மாநகராட்சி குப்பை வண்டி ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா இதே வந்து பார்த்தா எலக்ட்ரிக் ஆட்டோ ரீசெண்டாக வந்து பார்த்தா நிறைய ஆட்டோஸ் ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பேசஞ்சர் ஆட்டோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வீலர்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 90% ஸ்பேஸ் நம்மகிட்ட இருக்குது, சரிங்களா? 90%. ஆமாம். அதே போல் ஆட்டோ வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ நீங்கள் முழுசாக வந்து பார்த்தோன்னா பில்ட் பண்ணுறதுக்கு அதாவது தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் நம்ம இருக்குது. அதாவது நீங்க நார்மலா வந்து பார்த்தா ஒரு ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சேஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். மோட்டர் இங்க இருக்கு, சரிங்களா? டிஃபரன்ஷியல் இங்க இருக்கு, சரிங்களா? அதுக்கான ரிம் டயர் எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இருக்கு. அதே போல வந்து அந்த ஆட்டோக்கு தேவையான வந்து பார்த்தா இன்னர் கியர் பாக்ஸ், ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ராடு, அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா சேக்கர் பிளேட்டு, யூ போல்ட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் நம்மகிட்ட இங்க இருக்கு. ஜஸ்ட் வாங்கிட்டு போயிட்டு சேஸ் மட்டும் அடிச்சு அந்த ஆட்டோவை நீங்க ஓட வச்சிடலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்மகிட்ட ஸ்பேஸ் ஆட்டோக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய டெட்டாய் மாடல்ஸ், அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசஞ்சர் ஆட்டோ லேட்டஸ்ட் பேசஞ்சர் ஆட்டோல வந்து பாத்தீங்களா அந்த கிரீன் கலர்ல, ஸோ அதுக்கான வந்து பார்த்தா மோட்டர் கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து பார்த்தா டெட்டாய் மோட்டரோட கண்ட்ரோலர், சரிங்களா? இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 3 kW வருது. ஸோ அந்த மாதிரி 3 kW 5 kW பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா பவர் 1000 to 2200 வாட்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்கான கண்ட்ரோலர் இந்த மாதிரி வந்து பார்த்தா இல்லை 3 kW 5 kW 8 kW 10 kW 15 kW வரைக்கும் வருது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நமக்கு ஆர்டர் பேஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணி கொடுப்போம், சரிங்களா? ஸோ நம்மகிட்ட இப்போ ரெடியாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 3 kW வரைக்கும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற ஸ்பேர்ஸ் கம்மிங்க, சரிங்களா? இங்கே இல்லாமல் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே நிறைஞ்சு தான் இருக்குது, சரிங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மோட்டர்ஸ் ஆகட்டும், அதே போல் டிஃப்ரென்ஷியல், ஸோ ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பின்னாடி குடோனில் வச்சிருக்கோம், சரிங்களா? ஏன்னா இங்கே வைக்க இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தா நம்ம பின்னாடி குடோனில் வச்சிருக்கோம். கேட்டோன்னு நம்ம எடுத்து கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ அதே போல் ஆட்டோக்கு தேவையான பிரேக் ஷூ, சரிங்களா? அதுக்கான பிரேக் ஷூஸ் இது வந்து பார்த்தா 160 mm வாங்க. இது வந்து பார்த்தோம்னா 180 mm. இது வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டர் லைட்ஸு. ஸோ அதே போல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து கியர் பாக்ஸ் ஆட்டோக்கான, ஆமாம் கியர் பாக்ஸ், இது க்ளோஸ் கியர் பாக்ஸும்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஓப்பன் கியர் பாக்ஸும்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஐட்டம், அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் வண்டியில் வந்து பார்த்தா அப்படின்னா ஹெல்மெட் ஊக்குன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த ஹெல்மெட் மாற்ற ஊக்கு, அந்த ஊக்கு கூட வந்து பார்த்தா நம்மகிட்ட கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இதோட விலையே வந்து பார்த்தா அப்படின்னா 10 ரூபா தான், 10 ரூபா, சரிங்களா? 10 ரூபாய்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு, சரிங்களா?
பாருங்க ஒரு பீஸ் 2 பீஸ் இல்ல இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து குவாண்டிட்டி நம்மகிட்ட மோஸ்ட்லி பார்க்கும்போது எல்லாமே குவாண்டிட்டி வச்சிருப்போம் நீங்க வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா அதிகமாக போகக்கூடியது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு த்ராட்டில்ஸ் ஆகட்டும் த்ராட்டில்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 23 மாடல் வச்சிருக்கோங்க 23 மாடல் த்ராட்டில்ஸ் இருக்கு ஆமா ஸோ இதுல வந்து பார்த்தா சிம்பிளா த்ராட்டிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில்பாங்க சரிங்களா அதாவது முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு சரிங்களா ஜஸ்ட் ஓன்லி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இது வந்து பார்த்தா அப்படின்னா 3 ஸ்பீட் த்ராட்டில்பாங்க ஸோ 1 2 3 அதாவது ஒரு 3 மோடு ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா அதுக்கான த்ராட்டில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் 1 2 3 சரிங்களா ஃபார்வர்ட் ரிவர்ஸும் போகும் 1 2 3 இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சரிங்களா பார்க்கிங் த்ராட்டில் சரிங்களா இது வந்து பார்த்தா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்க்கிங் ரிலீஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ பார்க்கிங் த்ராட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மவுண்ட்டும்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு லோடர்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிரிப் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இதில் ஆர்என் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் ஐபிஎம் லோ பீம் 1 2 3 அதே போல் லைட் ஆன் ஆஃப் பார்க்கிங் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது காம்பினேஷன் டைப் 1 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே போல் இது வந்து டைப் 2 இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 1 2 3 சேம் அதே ஆப்ஷன்ஸ் 1 2 3 இது மட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டைப்பில் வரும் புல்லட் டைப் ஆமாம் ஸோ அதே போல் இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் புஷ் த்ராட்டில் அதாவது வந்து பார்த்தா 1 2 3 வந்து பார்த்தா புஷ் பட்டனில் வரும் ஸோ அதுக்கான த்ராட்டில் ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து 1 2 3 ப்ளஸ் பார்க்கிங் ஆமாம் இதுக்கான த்ராட்டில்ஸ் அப்படியே இதில் வந்து பார்த்தா அப்படின்னா சேம் இதுவும் காம்பினேஷன்லேயே இன்னொரு மாடல் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா சேம் அதே ஆப்ஷன்ஸ் அதே தான் இருக்கும் பட் பட்டன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சிங்கிள் சைடுங்க சரிங்களா அதாவது ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க த்ராட்டில் போயிருக்கும் ஸோ அந்த த்ராட்டில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டுமே மாற்றணுங்க அவசியம் இல்லை ஸோ இப்போ அதனால வந்து பார்த்தோம்னா சிங்கிள் சைடு மட்டும் எனக்கு போதும்பாங்க ஸோ அதுக்காக சிங்கிள் சைடு மட்டும் இதோட விலை வந்து பார்த்தோன்னா வெறும் 50 ரூபா தான் வெறும் 50 ரூபா தான் ஆமாம் ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இப்போ டோட்டலாக ப்ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ரைஸ் நாங்கள் டோட்டலாக ட்ராப் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி எடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொடுக்கிறது ஹோல்சேல் பிரைஸ் தான் ஆமா இப்போ எல்லாத்துக்குமே நாங்க வந்து பார்த்தோம்னா ஹோல்சேல் பிரைஸை சேஞ்ச் பண்ணிட்டோம் இவ்வளவு நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ் ஆகும் டீலருக்கு ஒரு பிரைஸ் ஆகும் அதே பல்க் எடுக்கிறவங்க ஒரு பிரைஸ் ஆகும் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா டீலர் பிரைஸை எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே கொடுக்க நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் சரி மினிமம் ஆர்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு கொரியர் அனுப்பணும் அப்படின்னா மினிமம் 500 இருந்தால் தான் நம்ம அனுப்ப முடியுங்க ஸோ நீங்க நேரில் வரீங்க அப்படின்னா நேரில் வந்து பார்த்தா நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்போம் பட் கொரியர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 500 இருந்தால் தான் கொரியர் அனுப்ப முடியுங்க ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா கொரியர்ல 500 மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதே போல இதுவும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சிங்கிள் சைட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் இதோட பிரைஸ்லாம் வெறும் 45 ரூபீஸ் 45 ரூபாய் 45 தானா ஆமா அதாவது நீங்க எங்கேயுமே இது வாங்க முடியாது பட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வெறும் 45 ரூபாய் தான் ஸோ அதே போல வாங்கிட்டு போறவங்க இதை பத்தி கேரண்டி இருக்கான்னு வேற கேட்பாங்களா சார் அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங்க சரிங்களா இது எதுவுமே ஒர்க் ஆகாம இருக்காது அதாவது நீங்க வாங்கிட்டு போய் இன்னைக்கு வாங்குறீங்க நாளைக்கு கொரியர் வந்துருச்சு போட்டு பார்த்து ஒர்க் ஆகல அப்படின்னா நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன் ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க ஆமா அதாவது நீங்க வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் வரும்போதோ இல்ல டேமேஜ் ஆயிருச்சோ நான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்போ நீங்க வாங்குறீங்க ஏன்னா கொரியர்ல நேர்ல வந்து வாங்குறவங்க செக் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் கொரியர்ல வாங்குறவங்க செக் பண்ண முடியாது ஸோ அதனால கொரியர்ல வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கான கேரண்டி வேணும் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா செக்கிங் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம் அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு சுவிச்சஸ் பைக்கில் மோஸ்ட்லி இப்போ வர எலக்ட்ரிக் பைக் எல்லாமே சுவிச்சஸ் ஸோ சுவிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் 3 ஸ்பீட் சுவிச்சஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே கிடைக்காது ஸோ இதெல்லாம் வந்து 3 ஸ்பீட் சுவிட்ச் அதிலே வந்து பார்த்தா 3 ஸ்பீட் அதாவது த்ராட்டில் இல்லாமல் அதிலே வச்சுக்கிற மாதிரி லேட்டஸ்ட் மாடலு ஸோ அதே போல் இதுவும் வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடலு அதாவது நார்மல் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா அந்த சுவிட்சோட போர்ட்லயே வந்து பார்த்தா இந்த சுவிட்சை போட்டுக்கலாம் இதுலயே ஹார்னும் வந்துரும் ப்ளஸ் வந்து ரிவர்ஸும் வந்துரும் ஒரே சுவிட்ச்ல டபுள் பட்டன் சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடல் சுவிட்சஸ் ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே கிடைக்காது பட் இது நம்மகிட்ட இதுவும் அவைலபிள் இருக்கு அதே போல் எல்இடி லைட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா கேட்பாங்க அதாவது அந்த வண்டியில் வந்து பார்த்தா வெளிச்சம் பத்தல ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா லைட் கொடுங்க அப்படிம்பாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து எல்இடி லைட்டு ஸோ அதே போல் இப்போ ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தா அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வருது பார்த்தீங்களா இண்டிகேட்டர் பிரேக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹலோஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அந்த ஹலோஜன் பல்ப் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தா இண்டிகேட்டரும் எல்இடியில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆமாம் இண்டிகேட்டர் எல்லோ ப்ளஸ் ரெட் இருக்குது இது டபுள் எல்இடி இது வந்து பார்த்தா பிரேக் பிடிக்கும்போது லைட் எரியும் ப்ளஸ் வந்து அந்த பார்க்கிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் எரியும் ரெண்டுமே எரியும் இந்த மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அதே போல் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷர் அடிக்கடி போகும் சரிங்களா இந்த ஃபிளாஷர் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து இந்த ஃபிளாஷர் போவோம் ஸோ அந்த ஃபிளாஷரும் நம்ம கிட்ட இந்த ஃபிளாஷர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து 2 பின் ஃபிளாஷர்னு சொல்லுவாங்க
ஓகே இது 2 பின் ஃபிளாஷர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிளாஷர்ஸும் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. அதே போல் நமக்கு மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் வந்து போகக்கூடியது அப்படின்னா எலக்ட்ரிக் வண்டியில் டிசி கன்வெர்ட்டர்ஸ். டிசி கன்வெர்ட்டர். ஆமா. ஓகே. இந்த டிசி கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு 300 பீஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே. இது இல்லாமல் நம்ம குடோன்லேயும் ஸ்டாக் வச்சிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் 20 ஆம்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி கன்வெர்ட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம மேக்ஸிமம் ஸ்டாக் வச்சிருக்கோம். அதே போல் டிஸ்பிளேஸ் சரிங்களா, இல்லை டேப்லெட் டிஸ்பிளே. ஓகே. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒக்கினாவாக்கு வரக்கூடிய டிஸ்பிளே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ப்ளூடூத் டிஸ்பிளே. இதிலே வந்து பார்த்தா பாட்டும் பாடும். ஓ, பாட்டும் பாடிடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத் டிஸ்பிளே இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக்கு இருக்குது. அதே போல் எம்சிபி உங்களுக்கு சின்ன அதாவது சர்வீஸுக்கு தேவையான சின்ன சின்ன மெட்டீரியலுங்க. சரிங்களா? சர்வீஸுக்கு தேவையான சின்ன சின்ன மெட்டீரியல் வந்து பார்த்தா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தோன்னா பிரேக் லிவர்ஸு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய மாடலில் வந்து பிரேக் லிவர். இப்போ இதே நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் வேணும் அப்படின்னா பிரேக் லிவர் பாருங்க இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது பிரேக் லிவர்ஸ். சரிங்களா? அதான் ஒரு பீஸ் 2 பீஸ் நம்மகிட்ட இருக்காதுங்க. எல்லாமே குவான்டிட்டி பல்கா இருக்கு. ஆமாம். வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுவும் பிரேக் லிவர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி குவான்டிட்டி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிக்ஸாக்கு வரக்கூடிய பெடல் த்ராட்டில். பெடல் இருக்கு. பெடல் த்ராட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லாம் வச்சிருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு மேஜராக சேல் ஆகக்கூடிய ஐட்டம் நம்ம இப்போ எல்லா ஸ்பேர்ஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுவே ஒரு நாள் ஆயிரும். ஸோ நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். நம்மகிட்ட எலக்ட்ரிக் பைக்குக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் A to Z அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப், அது பல்ப் ஹோல்டருங்க. பல்ப் ஹோல்டர்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஃபுட் ரெஸ்ட்லேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸும் இருக்குது. நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸில் நம்மகிட்ட வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவிலிருந்து வந்து பார்த்தா நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸ் ஒரு 500க்கு வாங்குறீங்க அப்படின்னாலும் பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்மகிட்ட வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதாவது நீங்கள் எங்கே நீங்கள் அதாவது நார்த் இந்தியாவாகட்டும் இல்லை நீங்கள் எங்கெங்கே வாங்குறீங்களோ அதே ப்ரைஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதே போல் ரிக்ஸா மோட்டர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 600 வாட்ஸுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடர் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த 3 வீல் போட்டு பைக்கு. ஸோ அந்த வண்டிக்கு வரக்கூடிய மோட்டர்ஸ். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ் 1500 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டார் கண்ட்ரோலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இ ரிக்ஸாக்கு. அதே போல் உங்களுக்கு சேஸுக்கு வந்து பார்த்தா தேவையான காமனி செட்டு, அதாவது வந்து லீஃப் கட்டும்பாங்க. ஸோ இந்த மாதிரி லீஃப் கட்ஸும் நம்மகிட்ட A to Z எல்லா ரிக்ஸா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நமக்கு மேஜராக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? அதாவது டீலரை தவிர சர்வீஸ் பண்ணுறவங்க தவிர தனியாக கால் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சோலோவாக வந்து பார்த்தா ப்ராஜெக்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், ரீஜென்ரேட்டிவ் மோட்டர் பண்ணுறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ கரண்ட்லி சார்ஜே பண்ண தேவையில்ல, அப்படியே ஓடிட்டு இருக்கோம்ல, இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க மேஜர் ரொம்ப அதிகங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மோட்டருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கிறே ரொம்ப ரொம்ப அற்புதமான மோட்டருங்க. சரிங்களா? இது வரைக்கும் இந்த கடை நான் வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10,000 மோட்டருக்கு மேலே நான் வச்சிருப்பேன். சரிங்களா? அதே போல் இந்த மோட்டரோட இல்லை அது என்ன காரணம் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்டர் மட்டும் ஒரே ஒரு கஸ்டமருக்கு 5000 மோட்டர் நான் விற்றேன். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சவர்மா ரோட்டோரத்தில் போடுறாங்கல்ல, ஸோ சவர்மா மேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கம்பெனிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சவர்மா கம்பெனி வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மோட்டர் வாங்கி அவங்க ஆக்சுவலாக வந்து வண்டியில் தான் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ரோட்டோரத்தில் நிறுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வண்டி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சவர்மாவும் கிர்லும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அந்த மிஷின் சுற்றுற மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, அதை மேக் பண்ணுறதுக்காக இந்த மோட்டர் மட்டும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 மோட்டருக்கு பக்கமாக என்கிட்ட வாங்கினாங்க. இப்போ இந்த ஒரே ஆள். ஆமாம். ஸோ இந்த மோட்ரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ சவரமா இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த கோழி வந்து பார்த்தா அப்படின்னா அந்த முடியல இருக்குது இல்லைங்களா, அதை பிடுங்கிறது ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினுக்கு இந்த மோட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 150 மோட்டர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிஎல்டிசியில் அதே மாதிரி ஒரு கம்பெனி கேரளாவில் ஒரு கம்பெனி. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தோன்னா மோட்டர் பம்ப் ஆட்டோமேஷன் பம்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா பண்ணாங்க. 2017 வந்து பார்த்தா என்கிட்ட ஒரு மோட்டர் வாங்கினாங்க. அந்த மோட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க டெவலப் பண்ணி இன்னைக்கு அவங்க பெரிய கம்பெனியாக இருக்காங்க. டாப் கம்பெனியில் ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பில்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அங்கே வந்து கரண்ட் தேவையில்ல. அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஆள் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சம்பிட்டு வந்து பார்த்தா தண்ணி எடுத்துக்கும். அது ஃபுல்லான உடனே பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். சோலார் பவர் பண்ணி வந்து பார்த்தா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து பார்த்தா பெரிய லெவலில் இருக்காங்க சரிங்களா. 2017 ஆக்சுவலாக நான் உங்களுக்கு மோட்டர் கொடுத்தேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து நிறைய விதத்தில் இந்த மோட்டர் யூஸ் ஆகுங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ் என்ன இதோட இது வந்து பார்த்தா 48 வோல்ட் 750 வாட்ஸ் 800 வாட்ஸ்ல வருங்க அது சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்கறனால நீங்கள் எப்படி வேணா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் வந்து தார்பாய் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டியில் லாரியில் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தார்பாய் இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மோட்டர் எங்கிட்ட வாங்கினாங்க. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதாவது இது மோட்டரில் வந்து பார்த்தோன்னா ஸ்லோ ஸ்பீட் அதாவது பார்த்தா 2 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் ஆர்பிஎம் எவ்வளோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டார்க்கும் இதில் வந்து பார்த்தா போட்டுக்க முடியும். இதுக்கு போகிற ஸ்ப்ராக்கெட் நம்பர் இருக்குதுங்க. இது வந்து ஆக்சுவலாக 14 டீத்து தெரியுதுங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா 30 டீத்து 32 டீத்து அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து 36 டீத்து அதாவது 28 டீத்துல இருந்து 36 டீத் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்தா இந்த ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு வேணுங்கிற ஆர்பிஎம் அவங்க எடுத்துக்க முடியும், மாத்திக்கலாம். ஆமா, இப்போ அதே ஸ்பீடா வேணும் அப்படின்னா வந்து பெரிய டீத்து போட்டு ஸ்பீட் பண்ணிக்கலாம், கம்மியா ஸ்லோவா வேணும் அப்படின்னா வந்து இதை போட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த மோட்டர் ஒரு சூப்பரான மோட்டர். இது வந்து பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா இதை பண்றாங்க. ஓகே சரிங்களா. நீங்க ஒரு ஆள் வண்டிக்கு எக்ஸல் சூப்பருக்கும் போடுறாங்க, அதே போல வந்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் இந்த மோட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பண்றாங்க. ஸோ இதே வாட்டர் பம்ப் கூட இதில் பண்றாங்க சரிங்களா. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் யாருன்னா இந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபேனே இதில் பண்ணியிருக்காரு. ஃபேனா? ஆமா, பிஎல்டிசி மோட்டர்ல வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா அந்த மோட்டர்ல வந்து நார்மல் ஃபேன் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு வேலை இதுல வந்து பார்த்தோம்னா ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு ஃபேனே பண்ணியிருந்தாரு. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பார்த்தா இந்த மோட்டர் யூஸ் ஆகும். சரிங்களா. மோட்டரை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க ஒரு கம்பெனியே வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்குன்னு அப்படி சொன்னீங்க. இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு மட்டும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுவீங்களா, இல்லை ஒரு கம்பெனியே உங்கள் வீடியோ பார்க்குறாங்க பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து பொருள் நல்லா இருக்குன்னு அப்படி வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கே நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களா? சார் அதே இப்போ வந்து பார்த்தா நம்ம நிறைய கம்பெனிக்கு வந்து ஓஇஎம் சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்களா. ஓஇஎம்னு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம மோட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மல்டெக்னு பேர் போட்டிருக்கோம். மோட்டர் ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்ரு. ஸோ அதே போல் வந்து கண்ட்ரோலர் வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாம் நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஓஇஎம் டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஓஇஎம் குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா நிறைய சென்னையில் ஒரு கம்பெனிஸ்க்கு அதே போல் வந்து பார்த்தா வந்து கோயம்புத்தூர்லயே வந்து பார்த்தா 2 கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மோட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தா அஃபிஷியலா வந்து பார்த்தா அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டர் வண்டி சரிங்களா. அதாவது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஓல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து பார்த்தா சேல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சைனால வந்து பார்த்தா நம்ம வாங்குற கம்பெனிலிருந்தே பிஏ சர்டிஃபிகேட்ஸ் ஸோ அதே போல வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஓஇஎம்ஸும் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கம்பெனிஸ்க்கு. ஸோ எல்லாமே நம்மளோட லோகோ போட்டு வரும் சரிங்களா. ஸோ அதே போல வந்து பார்த்தா கண்ட்ரோல் நீங்கள் எது எடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட லோகோ போட்டு குளோபல் மல்டெக்ங்கிற பேர்ல வரும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டிஸ் மட்டும் தான் பண்றோம் சரிங்களா. ஆமா, ப்ரீமியம் குவாலிட்டிஸ் மட்டும் தான் பண்றோம். ஸோ அதே போல வந்து பார்த்தா நம்ம வெளியிருந்து வந்து பார்த்தா வாங்குற சில கம்பெனிஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா டெல்லி பேஸ்டு கம்பெனிஸ். ஸோ இதுவும் இருக்கு. இதை வந்து இந்த டேட்டில் அவாய்ட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா பழைய பிஎஸ்சி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர் வேவ் சரிங்களா. நம்ம பண்றதுல முக்கால்வாசி எல்லாமே சைன் வேவ் தான் சரிங்களா. சைன் வேவ் மட்டும் தான் நம்ம ப்ரீமியமாக எடுத்து பண்றோம். ஸோ இதில் நம்ம கேரண்டி வேரண்டி நம்மளால 100% கொடுக்க முடியும். அதே போல வந்து பிரைசிங் வந்து பார்த்தா நம்ம பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்க முடியும் சரிங்களா. இந்த கண்ட்ரோல் நீங்க வெளியே போய் மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா 1600 ரூபாய்க்கு கம்மி நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. ஆனா இந்த கண்ட்ரோல் என்னால 1200 ரூபாய்க்கு கூட என்னால கொடுக்க முடியும். 1200 ரூபாய்க்கு தந்துருவீங்க. நீங்க வந்து பார்த்தா அப்படின்னா பல்க் குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னால முடியும். சொல்றேன் சரிங்களா. ஸோ அதே போல மோட்டர் ஆகட்டும் எதுவாகட்டும் என்னால பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும். என்ன காரணம்னா வந்து நான் சைனால இருந்து டைரக்ட் இம்போர்ட் இருந்து வாங்குறேன் நான். ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா என்னால பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் சரிங்களா அந்த பிரைஸ்க்கு என்னால் கொடுக்க முடியும். இப்போ நீங்க எங்க தான் வந்து நார்த் இந்தியாவில் வாங்கினாலும் சரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தா கிடைக்காது. பட் நம்ம கிட்ட வாங்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க பல்க் குவான்டிட்டி எடுக்கிறீங்க ஸோ ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றீங்க போது நம்ம அதுவும் பண்ணி கொடுக்கணும். சொன்னீங்க நீங்க அந்த வாங்கின 2 நாள்ல இல்ல போட்டுட்டு பார்க்கும்போதோ வந்து அது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர இதுக்கும் இருக்கா அந்த மாதிரி சார். அதாவது இந்த என்னோட நேம் போட்டு வருது பாத்தீங்களா, இந்த மெட்டீரியல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தா 1 இயரே வாரண்டி கொடுக்கலாம் சார். 1 இயருக்கு நீங்க வாரண்டி கொடுத்து என்ன காரணம் அப்படின்னா என்னோட பேர் போட்டு வரக்கூடிய எந்த மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாமே நான் டைரக்டா இம்போர்ட் பண்றது சரிங்க. நீங்க என்கிட்ட வாங்குற மெட்டீரியல்ல என்னோட பேர் போட்டு வருது இல்லைங்களா குளோபல் மல்டெக்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நான் டைரக்டா இம்போர்ட் பண்றது சரிங்களா கம்பெனில இருந்து. ஸோ அதனால ஆமா. ஸோ அதனால வந்து பார்த்தா இதுல நான் வந்து பார்த்தா 1 இயர் கூட நான் கேரண்டி வாரண்டி கொடுக்க முடியும். இப்போ மற்ற ஒரு சில ஐட்டம் இப்போ இந்த மோட்டர் ஆகட்டும் இதெல்லாம் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தா நான் ஒரு ட்ரேடர் இருந்து வாங்குறேன் இல்லை வந்து பார்த்தா ஒரு ஹோல்சேலரோ இல்லை வந்து டைரக்ட் கம்பெனில இருந்து நான் வாங்குறேன் சரிங்களா. ஆனா இந்த குளோபல் மல்டெக்னு என் பேரை போட்டிருக்க கண்ட்ரோலர் மோட்டர் எல்லாமே என்னால டைரக்டா கொடுக்கவே முடியும்.
சரிங்க. அதே போல பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும். பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவீங்க. ஆமா, என்னோட பிரைஸ் அதாவது நீங்க வந்து பார்த்தா நீங்க என்னதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் டீலருக்கு போய் நார்த் இந்தியா போறீங்க இல்ல எங்கேயா போயிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு டீலர்கிட்டயோ ஒரு ட்ரேடர்கிட்டயோ அப்படியே வாங்குறீங்க அப்படின்னா அவருக்கு எல்லாம் மேல ஒரு இம்போர்ட்டர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த பிரைஸ்க்கு என்னால இந்த என்னோட குளோபல் மெட்ரிக் பேர் போட்டிருக்கிறது எல்லாமே என்னால கொடுக்க முடியும். கொடுத்துருவீங்க. ஆமா சரி. ஸோ அதே போல அதுக்கு வேரண்டி என்னால வேரண்டி சப்போர்ட் பண்ண முடியும். வேரண்டினா இப்போ வந்து அதாவது இப்போ வந்து பார்த்தா இந்த மோட்டர் பிளஸ் இந்த கண்ட்ரோலர் ரெண்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1 இயர் வேரண்டி நான் கொடுத்துருவேன். 1 இயர் வேரண்டி. அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா எலி கடிக்க கூடாது, அதே போல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வாட்டர் டேமேஜ் இருக்கக்கூடாது, பிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாது. இந்த 3 இல்லாம வந்து பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோலர் ஃபால்ட் ஆகுது, இல்ல மோட்டர் ஃபால்ட் ஆகுது, இல்ல வந்து பார்த்தா உள்ள காயில் போகுது, சரிங்களா, அதாவது ஓவர்லோட் இல்லாம காயில் போகுது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோ இதுல வந்து வருது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயா மாத்தி கொடுக்குறேன். ஆனா என்னன்னா அதுக்கான டைம் மட்டும் எனக்கு கொடுக்கணும். டைம் கொடுக்கணும். ஓ சரி சரி. ஏன்னா இப்போ என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதாவது இப்போ வந்து லோக்கல் கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொண்டு கொடுக்க போகிறாங்க, நான் என்னென்னு பார்க்க போகிறேன், அப்படியே அதாவது கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாள் தான் டைம் ஆகும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டால் நம்ம கஸ்டமர் வந்து வெளியூரில் இருக்காங்க, அவங்க போய் எம்எஸ்எஸ்ல ஏதாவது புக் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வரதுக்கு 2 நாள் ஆகும், திருப்பி நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும், திருப்பி நான் அனுப்பிச்சுறதுக்கு 2 நாள் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது அந்த டியூரேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. பட் அதை நான் எனக்கு ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்தா அப்படின்னா பல்காக ஒரு 10 மோட்டர் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு மோட்டர் வந்தால் மாற்றி கொடுத்துறேன், நீங்கள் வேரண்டி எல்லாம் கொடுக்க முடியும் சொல்லிட்டீங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்பாங்க, ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து பார்ப்பாங்க கேட்பாங்க, அவங்களுக்குலாம் உங்களால் அனுப்ப முடியும். ஸ்ரீலங்கா ஆடுறது ஒரு கஸ்டமர் என்கிட்ட சைக்கிள் கிட்ஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்காரு. சைக்கிள் கிட் அதே போல இந்த 10 இன்ச் கிட். சரிங்களா. அதாவது அவர் வந்து சென்னை அவரு, ஸோ நான் என்ன பண்ணா சென்னைக்கு அனுப்பிச்சிடுறோம், அவர் வந்து பார்த்தோம்னா அங்க இருந்து பார்த்தோம்னா இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த கிட் நம்ம ரெகுலர் நீங்க ஆமா அதான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தா மலேசியால இருந்து கூட வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரோல் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ மலேசியாவுக்கு வந்து கூட வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரோல் நம்ம அனுப்பிச்சுட்டோம். சரிங்களா. அதாவது சைக்கிள் கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினி ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தா அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தா 1600 கொரியர் சார்ஜ் மட்டுமே வந்துச்சு. ஒரு கண்ட்ரோல் நார்மலா 40 ரூபா அனுப்புற கண்ட்ரோல் ஒரு கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தா 1600 ஆச்சு. பட் கஸ்டமர் ஓகே எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு கிடைக்கல, நான் பண்ணிக்கிறேன், வாங்கிடுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்குவாங்க. இதுல ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா சைக்கிள் கண்ட்ரோல் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம கிட்ட சைக்கிள்லாம் இருக்கா? இருக்கு சார். நம்மளோட சைக்கிள்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம டேரக்டா கஸ்டமருக்கு நம்ம மோஸ்ட் அதிகமாக கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டீலர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா. பட் இப்போ என்னன்னா நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருக்கோம். போட்டு பார்த்தா மேனுஃபேக்சரிங்காக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன காரணம், இப்போ இருக்கலே கம்மியான ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன அது கம்ப்ளீட் ஆகல, அது போயிட்டு இருக்கு. நம்ம எங்களோட யூடியூப் சேனலில் கூட நாங்கள் சொல்லியிருப்போம். சரிங்களா. நமக்கு வந்து வெப்சைட் இருக்கு. நம்ம வெப்சைட்ல வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா www.globalmeltech.in. சரிங்களா. அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நம்ம வெப்சைட்ல வந்து பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பி கொடுக்குறோம். சரிங்களா. பேன் இந்தியா எல்லா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறோம். பட் ஆனால் ப்ரைஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் குறைக்கிறதுக்கு. பட் கூடிய சீக்கிரம் அதையும் குறைச்சிருவோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணுங்க, இல்லை டைரெக்டாக வாங்க. சரிங்களா. கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டத்தையும் கவர் பண்ணி நாங்கள் தான் வச்சிருக்கோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹால் சென்சார் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி உங்களுக்கு வெளியே கிடைக்காது. பட் நாங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதிலே வந்து பார்த்தா ஒரு 200 குவான்டிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஹால் சென்சார். ஸோ அதே போல் கனெக்டர்ஸ், இந்த 2 பின் கனெக்டர் 3 பின் கனெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சர்வீஸ் மேனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தா ஒவ்வொரு டைம் ஒயரை வந்து கட் பண்ணி டேப் அடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தா அதில் வந்து கப்ளர் இருக்கும், கழுத்தமா போட்டமான்னு இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த கப்ளர் 2 பின் 3 பின் 5 பின் அந்த மாதிரி கப்ளர்ஸும் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து தேவையான குவான்டிட்டி நாங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒயரிங் ஹார்னஸ், ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா வச்சிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வந்து உங்களை நம்பி வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, அதை நான் எப்படி நம்புறது சார்? அதாவது உங்களுக்கு எப்படி நம்புறதுன்னு மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 2017 நம்ம டில் நவ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். சரிங்களா. எங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, குளோபல் மெல்டெக். சரிங்களா. ஜஸ்ட் குளோபல் மெல்டெக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட் கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் குளோபல் மெல்டெக் யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும். அதில் 2017 நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா. அதில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்க. சரிங்களா. அதில் உள்ள எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், அதே மாதிரி அட்டன் பண்ணுவோம். சரிங்களா. அதாவது நாங்கள் வந்து ஏமாத்துறோம் இல்லை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 4 நாள் அமிச்சிட்டு நான் இப்போ நம்பர் பிளாக் பண்ணிட்டு போகலாம், இது பண்ணிட்டு போகலாம். நாங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 10 அந்த நம்பர் கால் வரும்போது வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்கன்ட்டு நம்பர் ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா. மற்றபடி வந்து பார்த்தா எந்த நம்பருமே இப்போதைக்கு எடுக்காமல் இருக்காது. அதுக்குமே இன்னொரு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அப்படியே என்கிட்ட லைவாக வாங்க, நான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தா நம்ம குளோபல் மெல்டெக் வெப்சைட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு இங்கே பேக் எண்டில் இங்கே தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோம்னா ஆர்டர்ஸ்க்கு போகிறேன். இந்த ஆர்டர்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா
ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் அவுட் ஃபார் டெலிவரியில் இருக்குது, அவுட் டெலிவரி பண்ணாமல் இருக்கும். நீயாச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நம்ம 4 வருஷமா ரன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் சரிங்களா, இவ்வளோ ஆர்டர்ஸும் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண அன்னன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தா அப்படின்னா 100% நாங்கள் பண்ணிடுவோம். சப்போஸ் வந்து பார்த்தா ஒரு 4 மணி ஒரு 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் சரிங்களா. சாட்டர்டே சண்டேவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி வந்து இப்போ ஃபோன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கு நம்ம டீம் இருக்குது சரிங்களா. அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா அட்டன் பண்ணி ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ப்ரோ நம்மக்கிட்ட லித்தியம் பேட்டரி லித்தியம் சார்ஜர்லாம் இருக்குங்களா? ப்ரோ நம்ம லித்தியம் பேட்டரி லித்தியம் சார்ஜர்ஸ் அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சைஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு காம்பேக்டான சைஸில் நீங்கள் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லித்தியம் பேட்டரி லித்தியம் சார்ஜர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ உங்கள் பழைய வண்டிக்கு தேவையான சார்ஜஸ் அதாவது சார்ஜர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சார்ஜர் வாங்கிக்க முடியும். அதே போல் லெட் ஆசிட் பேட்டரி லெட் ஆசிட் சார்ஜர் அதுவும் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா. அதே போல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சைஸ் பர்டிகுலர் சைஸில் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போலாம் வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து பார்த்தா 18650 லித்தியம் அயன் செல்ஸ், ஸோ அதே போல் வந்து 32650 அந்த வந்து லித்தியம் ஃபெரோபாஸ் செல்ஸ், அதே போல் வந்து பார்த்தா பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் ஆகிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ நார்மலாக 32650 செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 6000 mAh இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அதே மாடல் வந்து பார்த்தா அப்படின்னா 15 mAh வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்க இவ்வளவு பெருசா வாங்கின பேட்டரி வந்து பார்த்தா இப்போ இந்த அளவுக்கு சின்னதா மாறிடுச்சு. ஆமா. சோ அதனால வந்து பார்த்தா அந்த வாரண்டி இருக்குங்களா சார்? அது வாரண்டி அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்கும். இப்போ முன்னை விட வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ ஃபயரிங் இஷ்யூஸ் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி கம்மியாயிருச்சுரா வந்து பார்த்தா அப்படின்னா இருக்க டாப் பிராண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி எதுவும் ஃபயர் ஆகிறது கிடையாது சரிங்களா. ஸோ வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது பார்த்தா எல்லாம் சொன்ன டிப்ஸ் தான் திருப்பி நான் சொல்றேன். அதாவது ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க வெயில் அப்படின்னா ஓட்டிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் கூலாக விடுங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க. ஓ அந்த மெயினா இது வந்து கூல் ஆகணும். ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தா செல்ஸ் வந்து டிஸ்சார்ஜ், அதாவது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்க சார்ஜ் பண்ணும்போது மைனஸ் வழியா சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோம்னா பிளஸ் வழியா டிஸ்சார்ஜ் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ என்னன்னா நீங்க வந்து பார்த்தா இப்போ வண்டி ஓட்டிட்டு போறீங்க போது வந்து பார்த்தா உடனே நீங்க ஆல்ரெடி ஹீட்ல இருக்கும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இருக்கும். நீங்க இமீடியட்டா வண்டி எடுத்துட்டு போகும்போதும் சரி, அதுல வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டு வந்திருப்பீங்க, அந்த செல்ஸ் வந்து பார்த்தா உள்ள ஹீட்டா தான் இருக்கும் சரிங்களா. அது உடனே சார்ஜ் போடும்போது சரி வந்து பார்த்தா அதுல சின்ன கான்டாக்டோ இல்ல சின்ன ஒரு ஸ்பார்க்கே போதும் சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா நீங்க வந்து சார்ஜ் போடுறது வந்து பார்த்தா ஒன்று வண்டியை சார்ஜ் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு போங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தா அப்படின்னா வண்டி ஓடிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட சார்ஜ் போடுங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது. அதே போல எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வந்து பார்த்தோம்னா ஒரு ஒர்க் ஆகல, ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகல, இல்லை ஏதாவது ஒயர் கட் ஆயிருக்குது அப்படின்னா அவரை அசால்ட்டா விடாதீங்க சரிங்களா. மற்ற பெட்ரோல் வண்டிக்கு அதுக்கு வந்து பார்த்தா சம்மந்தமே இல்லை. நீங்க ஒயரை ஆக்சிடென்ட் இழுத்து பிடிச்சி பல்லு கடிச்சிட்டு கூட ஓட்டுங்க, அது தப்பு இல்லை. ஆனா இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனரான ப்ராப்ளம் இருக்கு, ஒயர் கட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா இமீடியட்டா சால்வ் பண்ணிருங்க. இல்ல உங்களுக்கு கணக்கு தெரியுதுன்னா ஒரு டேப் அடிச்சு விட்டுருங்க. பல்க் குவான்டிட்டின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. பல்க் குவான்டிட்டி நம்ம கிட்ட இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று காமிக்க முடியுமா? ப்ரோ தாராளமாக காட்டலாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தா அப்படின்னா என்னோட குடோனே காட்ட முடியும். பட் ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தா நிறையா நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அது வந்து காட்ட முடியாது இப்போ. பட் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். பட் பல்க் குவான்டிட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்டாக் தான் காட்டுறேன். சரி ஓகே, இப்போ எடுத்துட்டு வாங்கப்பா ப்ரோ. அதே போல் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நீ கூட பார்த்தா 3 பார்சல் வந்திருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரிக் பைக்கோட வந்து பார்த்தா கீ செட்டு சரிங்களா. ஆமாம், அதாவது பார்த்தா எலக்ட்ரிக் பைக்கோட கீ இதில் வந்து பார்த்தா 37mm 47mm அந்த மாதிரி வரும் சரிங்களா. அதாவது நான் பல்க் குவான்டிட்டி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ பல்க் குவான்டிட்டிக்கு இதே ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா. என்னஜி இவ்வளோ சர்வசாதாரணமாக கொட்டிட்டீங்க? ஓகேவா. ஸோ எல்லாமே லாக் செட்டுங்க சரிங்களா. ஸோ ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இதாகட்டும். இதில் வந்து பார்த்தா ஒக்கினோவா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 27mm சரிங்களா. இது ஃபுல்லாக லாக் செட் தான் ப்ரோ. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 150 குவான்டிட்டிக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே பாருங்க, இதுவும் லாக் செட் தான் சரிங்களா. இது இல்லாமல் இங்கே இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக லாக் செட் தான் சரிங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம குடோன்லேயும் நமக்கு ஸ்டாக் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே பல்க் குவான்டிட்டி வச்சிருப்போம் ப்ரோ. ப்ரோ இவங்க தான் நம்ம டீம் சரிங்களா. இதே போல வந்து பார்த்தா சேலத்தில் ஒரு டீம் இருக்காங்க, சென்னையில் ஒரு டீம் இருக்காங்க. நம்ம கிலோமீட்டர் ரன் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 பேர் வந்து பார்த்தா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தா சேலத்துலேயே ஆகட்டும், சென்னையிலே ஆகட்டும், அதே போல கோயம்புத்தூர் 3 இடத்துலையுமே வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு டைம் கூட பாருங்க கால்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இப்போ போய் கால்ஸ் அட்டன் பண்ணுங்க. சரி ஓகே. ஸோ இவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு வந்து பார்த்தா குளோபமேட்டிக் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் சரிங்களா. சரி ஓகே சார், இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த வீடியோ பார்க்குறவங்க
இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வேறையா இருந்திருக்கலாம். இனிமே வந்து பார்த்தா ப்ரைஸ் நாங்கள் டோட்டலாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தா நீங்கள் வேணுங்கிறப்ப கரெக்டாக கூப்பிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து பார்த்தா பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு வந்து ப்ரைஸிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இல்லை வந்து பார்த்தா இல்லை எனக்கு வந்து மற்ற இடத்துல இவ்வளோ கம்மியாக கிடைக்குது, இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என் பேர் பழனிசாமி, என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து பல்க் குவான்டிட்டி ஆர்டர் இருக்குது, நான் நார்த் இந்தியா நிறைய எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தா பல்க் வாண்டட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா எங்க டீம் வந்து பார்த்தா சப்போஸ் நான் இருந்தேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தோம்னா என்கிட்ட கொடுப்பாங்க. இல்லை அப்படிங்கிற வசதியில் வந்து பார்த்தா அப்படின்னா நான் திருப்பி கால் பேக் பண்ணுவேன். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரைஸிங்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அதே போல் மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நான் 100% வந்து பார்த்தா அப்படின்னா நான் வாக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் நம்ம குளோபல் மல்டெக்னு இருக்க பேர் இருக்கிற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். சரிங்களா? தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ப்ரோ அனுப்பிச்சிட்டீங்களா? இந்தியாவுக்கே அனுப்புகிறோம் ப்ரோ. ஆல் இந்தியா அனுப்பிச்சிடுறீங்க? ஆல் இந்தியா, ஆல் கண்ட்ரி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா நம்ம கிட்ட கஸ்டமர் மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து பார்த்தா வெஸ்ட் பெங்கால் இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் நம்ம வெப்சைட் ஆர்டர் மோஸ்ட்லி வரது ஃபுல்லாகவே நார்த் இந்தியா தான் ப்ரோ. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நம்ம கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 99% வந்து பார்த்தா நம்ம வெப்சைட் ஆர்டர் வரது ஃபுல்லாக நார்த் இந்தியா. சரிங்களா? இதுக்கு என்னங்க நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மும்பை, அதே போல மகாராஷ்டிரா, இதுல இருந்து பார்த்தோம்னா எங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் இந்த வெப்சைட்ல வரதே வந்து பார்த்தா அப்படின்னா ஃபுல்லா வந்து நார்த் இந்தியா தான். நார்த் இந்தியாவில் திரும்ப ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன், ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் சரியா பார்க்கலாம், திரும்ப பாருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ரோவோட சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெப்சைடு, சேலம் பிரான்ச்சோட நம்பரு, சென்னை பிரான்ச்சோட நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ப்ரோ வந்து டேரெக்டாக உங்ககிட்டே பேசுவாங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.